வணக்கம். 26/11/2025 புதன்கிழமை இன்றைய ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நிறைவேறும். மிகவும் சிறப்பான நாள் இன்றைய நாள். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாள். தடைகள் அனைத்தும் விலகி புதிய முயற்சிகளும் தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் நிறைந்தது. தொழில் அபிவிருத்தி அடையும், தடைகள் அனைத்தும் விலகும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் அல்லது சுய தொழில் செய்பவர்கள், வேலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் சிறந்த நாள். அனைவரிடமும் அன்பும் பாராட்டுதலும் நன்மையும் இன்பமும் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். ரோகிணி சற்று பொறுமையோடு இருந்தாலும் அனைத்து காரியம் நிறைவேறும். மிருக சீரிசம் நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். ரோகிணி பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும். மிருக சீரிசம் நினைத்தது நிறைவேறும். அடுத்ததாக மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சகலமும் சர்வமும் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உடல் அசதியும் மனசோர்வும் இருக்கும். மற்றபடி அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரக்கூடிய நாள். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிசம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் தீர்வாகக்கூடிய நாள். தடைகள் அனைத்தும் விலகும். புனர்பூசம் உடல் சோர்வும் மணல் சோர்வும் இருக்கும். உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. அடுத்ததாக நாம் காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் தீர்வாகும், மன உளைச்சல் மன சங்கட்டங்கள் விலகும், நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் ஏற்படும். செய்யும் வேலையில் ஆர்வம் குறையக்கூடும். அதனால் நீங்கள் அனைவரிடத்திலும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று. கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். பூசம் நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், நல்ல செய்திகள் வந்து கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். ஆயில்யம் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. அடுத்ததாக நாம் காண இருப்பது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.